ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 164. 4வது பாசுரத்தில் நித்தியசூரிகளைப் போல் அவரும் பகவான் மீது நித்திய அன்பை வளர்த்து கொண்டதாக ஆழ்வார் கூறுகிறார். பல குணங்கள் கொண்ட பகவானை அவரது உடல் வணங்கி மகிமைப்படுத்தும் என்று கூறுவதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் ஆழ்வார் கூறுகிறார், அவரை ஒப்புக்கொண்ட பகவான் நித்தியசூரிகளால் என்றென்றும் அனுபவிக்கும் மகிமையான குணங்களை கொண்டிருக்கிறார். 4வது பாசுரம் ஆழ்வார் எம்பெருமானின் மீது தம் மனதிலும் சொல்லிலும் உடலிலும் உருவான அன்பு நித்தியஸ்தர்களைப் போல் நிலையற்றது என்றும் நித்தியமானது என்றும் கூறுகிறார். 4வது பாசுரத்தில் நித்தியசூரிகளைப் போல் அவரும் பகவான் மீது நித்திய அன்பை வளர்த்து கொண்டதாக ஆழ்வார் கூறுகிறார். பல குணங்கள் கொண்ட பகவானை அவரது உடல் வணங்கி மகிமைப்படுத்தும் என்று ஆழ்வார் கூறுவதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் ஆழ்வார் கூறுகிறார், ஆழ்வாரை ஒப்புக்கொண்ட பகவான் நித்தியசூரிகளால் என்றென்றும் அனுபவிக்கும் மகிமையான குணங்களை கொண்டிருக்கிறார். 4வது பாசுரம் ஆழ்வார் எம்பெருமானின் மீது தம் மனதிலும் சொல்லிலும் உடலிலும் உருவான அன்பு நித்தியஸ்திரிகளைப் போல் நிலையற்றது என்றும் நித்தியமானது என்றும் கூறுகிறார். அணங்கு என ஆடும் என் அங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் பிணங்கி அமரர் பிதற்றும் குணங்கெழு கொள்கையினனே. பாசுரம் அணங்கு என ஆடும் என் அங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் பிணங்கி அமரர் பிதற்றும் குணங்கெழு கொள்கையினனே. எம்பெருமான அற்புதமான குணங்களை முழுமையாக கொண்டவர். நித்தியசூரியால் அவரது பல்வேறு குணங்களின் அடிப்படை விவாதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானை தெய்வீக ஆஸ்தியைப் போல மேலும் கீழுமாக நடனமாடும் உன் உடலால் வணக்கங்கள் முதலியவற்றை செய்து என்னால் வழிபடப்படுவர். சாராம்சம் என்னவென்றால், சர்வாதிக்கன் அனைவரையும் விட மேலானவர் தனது நித்திய உறவின் காரணமாக என்னை தனது வேலைக்காரனாக ஏற்றுக்கொண்டார். எம்பெருமான் அற்புதமான குணங்களை மிகுதியாக கொண்டவர். நித்தியசூரியால் அவரது பல்வேறு குணங்களின் அடிப்படையில் விவாதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானே தெய்வீக ஆஸ்தியைப் போல மேலும் கீழுமாக நடனமாடும் உன் உடலால் வணக்கங்கள் முதலியவற்றை செய்து என்னால் வழிபடப்படுவர். சாராம்சம் என்னவென்றால், சர்வாதிக்கன் அனைவரையும் விட மேலானவர் தனது நித்திய உறவின் காரணமாக என்னை தனது வேலைக்காரனாக ஏற்றுக்கொண்டார். இது 2 வழிகளில் விளக்கப்பட்டுள்ளது. எம்பெருமான் அங்கனே ஆடும் என் அரங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் பிணங்கி அமரர் பிதற்றும் குணம் கெழு கொள்கையன். என் உடல் தெய்வீகமாக நடனமாடுகிறது, சர்வ ஈஸ்வரனை வணங்குகிறது. வணக்கம் போன்ற வடிவங்களில் உங்கள் குணங்கள் விவாதிக்கப்படுகின்றன. இது 2 வழிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது. எம்பெருமான் அங்கனே ஆடும் என் அங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் பிணங்கி அமரர் பிதற்றும் குணம் கெழு கொள்கையன். என் உடல் தெய்வீகமாக நடனமாடுகிறது, சர்வ ஈஸ்வரனை வணங்குகிறது. வணக்கம் போன்ற வடிவங்களில் உங்கள் குணங்கள் விவாதிக்கப்படுகின்றன. பிணங்கி அமரர் பிதா ஆற்றும் குணம் கெழு கொள்கையினான ஈசனை அனுபவிப்பது. பிணங்கி அமரர் பிதா ஆற்றும் குணம் கெழு கொள்கையினான ஈசனை அனுபவிப்பது நான் என்றும் என் அங்கம் வணங்கி வழிபடும் நித்தியசூரிகளால் விவாதிக்கப்படும் பகவானை ரசிப்பதால் என் உடல் அவரை ஆட்கொள்ளும். பிணங்கி அமரர் பிதா ஆற்றும் குணம் கெழு கொள்கையினான ஈசனை அனுபவிப்பது நான் என்றும் என் அங்கம் வணங்கி வழிபடும் நித்தியசூரிகளால் விவாதிக்கப்படும் பகவானை ரசிப்பதால் என் உடல் அவரை ஆட்கொள்ளும். அணங்கு என ஆடும் என் அங்கம். அணங்கு என ஆடும் என் அங்கம் ஆடுவது போல் ஆடுவது. எம்பெருமானை வழிபடுவது அது ஒன்றே வேலை. அணங்கு என ஆடும் என் அங்கம் ஆடுவது போல் ஆடுவது. எம்பெருமானை வழிபடுவது அது ஒன்றே வேலை. பிணங்கி அமரர் பிதற்றும் பல்வேறு குணங்களை பற்றி விவாதிக்கும் போது ஒருவர் தனக்கு பிடித்தமான குணத்தை புகழ்வதில் தொடங்குகிறார். ஆனால் மற்றவர்களால் விரும்பப்படும் தரத்தை மகிமைப்படுத்துகிறார். அவர்கள் தங்களுக்கு பிடித்தமான குணங்கள் ஒவ்வொன்றையும் பெருமைப்படுத்த விரும்பி ஒருவருக்கொருவர் வருத்தப்படுகிறார்கள். அத்தகைய மங்களகரமான குணங்களின் இருப்பிடமாக இருப்பவர் குணம் கெழு கொள்கையினே. மங்களமான குணங்களின் இருப்பிடமாக இருப்பவர்
அணங்கு என ஆடும் என் அங்கம். ஆடுவது போல் ஆடுவது, எம்பெருமானை வழிபடுவது, அது ஒன்றே வேலை. பிணங்கி அமரர் பிதற்றும். பல்வேறு குணங்களை பற்றி விவாதிக்கும் போது ஒருவர் தனக்கு பிடித்தமான குணத்தை புகழ்வதில் தொடங்குகிறார். ஆனால் மற்றவர்களால் விரும்பப்படும் தரத்தை மகிமைப்படுத்துகிறார். அவர்கள் தங்களுக்கு பிடித்தமான குணங்கள் ஒவ்வொன்றையும் பெருமைப்படுத்த விரும்பி ஒருவருக்கொருவர் வருத்தப்படுகிறார்கள். அத்தகைய மங்களகரமான குணங்களின் இருப்பிடமாக இருப்பவர். குணம் கழி கொள்கையினை. அளவற்ற விலையுயர்ந்த கற்கள், ரத்தினங்கள், முத்துக்கள் ஆகியவற்றை கொண்ட ஒரு பெருங்கடலைப் போல எல்லையற்ற அருள்குணங்கள் கொண்ட எம்பெருமான் இயற்கையாகவே இத்தகைய மங்களகரமான குணங்களை கொண்டவர். குணம் கெழு கொள்கையினே. அளவற்ற விலையுயர்ந்த கற்கள், ரத்தினங்கள், முத்துக்கள் ஆகியவற்றை கொண்ட ஒரு பெருங்கடலைப் போல் எல்லையற்ற அருட்குணங்கள் கொண்ட எம்பெருமான் இயற்கையாகவே இத்தகைய மங்களகரமான குணங்களை கொண்டவர். சர்வஜர்களான சர்வ ஞானி நித்தியசூரிகள் போன்ற அதே உணர்வுகளை தானும் கடந்து செல்கிறேன் என்கிறார் ஆழ்வார். மங்களகரமான குணங்களை கொண்டவர், சர்வஜர்களான சர்வ ஞானி நித்தியசூரிகள் போன்ற அதே உணர்வுகளை தானும் கடந்து செல்கிறேன் என்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் ஜியர் திருவடிகளே சரணம்.